ஓம் நம சிவாய். இது பேராபத்திற்கான அபாய ஒரு எச்சரிக்கை. இந்த அழிவு இன்னும் 4 வருஷத்துல நடக்க போகுது. இந்த அழிவுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. முதல்ல உக்ரைன் ரஷ்யா யுத்தம், இதுதான் 3வது உலக போரின் தொடக்கம். ஓம் நம சிவாய். ஹரி ஓம் நம சிவாய். பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகனோ கரியமாலின் துன்பியிலிருந்து பிறந்தவன். கரியமாலோ அலைகடலில் துயில் கொள்பவன். அலைகடலோ குருமுனியின் கையின் உள்ளடக்கம். குருமுனியோ கும்பத்திலிருந்து பிறந்தவன். கும்பமோ அரவத்திற்கு ஒருதலை கட்டு. அந்த அரவமோ எம் உமையவளுக்கு சிறு விரலுக்கு மோதிரம். நம் உமையவளோ ஈசனின் பாதியில் அடக்கம். இந்த ஈசனோ இந்த தொண்டர்தம் உள்ளத்தில் ஒடுக்கம். இந்த தொண்டர்தம் பெருமைகளை சொல்லினும் பெரிது. அந்த தொண்டனின் தொண்டனாம் சிவத்தொண்டன் திருவேணிகிரி மகா அவதார் அவர்களின் முதல் வணக்கம். ஓம் சத் ஓம் சத் ஓம் சத். மக்களே மக்களே மக்களே, மனித குலத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகின்றது. இதை சிவசூத்திரதாரி உங்களிடம் சொல்ல அந்த சிவனால் ஆதி சிவனால் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இது பேராபத்திற்கான அபாய ஒரு எச்சரிக்கை. ஆகையால் மக்களே சிந்தியுங்கள். சிவசூத்திரத்தில் முதல் சூத்திரமே சைத்தான்ய ஆத்மா. சைத்தான்ய ஆத்மா என்றால் விழிப்புணர்வு அடைய வேண்டிய ஆத்மா. அப்போ அந்த சைத்தான்யா நம் அனைவருக்குள்ளும் இருக்கிறது. அந்த அனைவருக்குள்ளும் இருக்கிற சைத்தான்யை விழிப்புணர்வு அடைந்து மக்கள் அனைவரும் விழிப்புணர்வு அடைய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். சிவா, நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்ச நாள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய நெகட்டிவ் நியூஸ். நீங்க டிவி நியூஸ் சேனல்ல பார்த்தாலே ஏகப்பட்ட நெகட்டிவ் நியூஸ். சென்னை வந்து தண்ணிக்குள்ள போகுது, அதுக்கப்புறமா வந்து குளோபல் வார்மிங், அதிகமான மழை வரப்போகுது, அதிகமான வெயில் அடிக்க போகுது, அதுக்கப்புறம் உலக போர் வரப்போகுது, மக்கள் வந்து எல்லாரும் அழிக்கப்பட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சிஸ் பூலோகத்துல நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம இதெல்லாம் நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடும். நமக்கு என்ன பாசிட்டிவ் அப்படின்னா, காமெடி போட்டு நம்ம காமெடியா சிரிச்சுட்டு ஜாலியா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் நீங்க கேள்விப்படுறீங்கல்ல, இதெல்லாம் இன்னும் 10 வருஷத்துல 20 வருஷத்துல நடக்க போறது இல்ல. இதெல்லாம் இன்னும் 4 வருஷத்துல, இந்த அழிவு இன்னும் 4 வருஷத்துல நடக்க போகுது. இது நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க எல்லாம் நெகட்டிவ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை ஒதுக்கும் போது அந்த நெகட்டிவ் கோவம் வருது. அது நினைச்சுக்குது நம்ம தான் சக்திசாலி போட்டிருக்கு, நம்மளை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் பவரா செயல்பட ஆரம்பிக்குது. அதனாலதான் இந்த அழிவு. இந்த அழிவுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது மனுஷனான உங்களால, மனுஷன் ஆட்டி படிக்கிற வேற ஒரு சக்தியால நடக்குது. ஆனா அந்த சக்தியும் கடவுள் சக்திக்கு அடிமைதாங்கிறது அந்த சக்திக்கே தெரியும். அதை உணர்ந்து இந்த யுத்தத்தை நம்ம நிறுத்த பாடுபடணும். யுத்தம் அப்படின்னாலே ஐயா, இந்த யுத்தத்தை நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கணும். முதல்ல உக்ரைன் ரஷ்யா யுத்தம். உக்ரைன்ன்றது ரஷ்யாங்கிறது சோவியத் யூனியன் ரஷ்யாவா வந்து ஒரு பெரிய கான்டினென்டா இருந்தது. அது வந்து 12 பீஸா வந்து பிரிஞ்சிச்சு சோவியத் யூனியன் ரஷ்யா. அப்ப அதுல ஒரு நாடுதான் உக்ரைன். இது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணோம்னா, இந்தியா வந்து ஒரு 4-5 பார்ட்டா பிரிஞ்சுட்டு, இல்ல 3 பார்ட்டா பிரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அப்படி பிரிஞ்சதுன்னா நம்ம இந்தியர்கள்லாம் எவ்வளவு மனசு கஷ்டப்படுவோமோ அதே மாதிரிதான் ஒரு சோவியத் யூனியன் ஒரு காலத்துல கஷ்டப்பட்டிருக்கோம். அது யூனியன் பண்றது, அது யுனைட் பண்றதுக்கான ஒரு ஆபரேஷன். சோ அந்த நாட்டுக்கு எதிராகவே வந்து அந்த நாடா இருந்தது, அந்த நாட்டுக்கு எதிராகவே சரி செய்யும் போது ரஷ்யா வந்து குதிக்க வேண்டிய கட்டாயம் அது நடந்துச்சு. சரிங்களா? ஆனா அதை எதிர்த்து 50-100 நாடுங்க இன்னும் அந்த போரை நிறுத்த விடாம பண்ணிட்டு இருக்காங்களா? எல்லாருக்குமே தெரியுதா? இந்த சைடு வாங்க. இஸ்ரேல் பாலஸ்தீனோ, இது நம்ம பலகாலம் பேசிட்டு இருந்த பழைய கதை. ஆனா இப்போ இஸ்ரேல் ஈரான், இது இன்னைக்கு எல்லாருமே பேச வேண்டும். சிவசிவாய கடவுளோட கட்டளை. இஸ்ரேல் ஈரான் போரை பத்தி நம்ம எல்லாருமே பேசியாகணும். ஏன்னா இதுதான் 3வது உலக போரின் தொடக்கம். It is going to be a regional war. Trust me. The regional war leads to a civil war. So we must come to an awake. இந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தம் ஒரு மதக்கலவரத்தை வந்து உலகம் ஃபுல்லா அண்டர்ஸ்டேட் பண்ணும். ஏன்னா இட்ஸ் பிட்வீன் தி முஸ்லிம்ஸ் அண்ட் தி ஜூஸ். சரிங்களா?
ஈரான் வந்து தெளிவா சொல்றாங்க, இட்ஸ் we need to put an end to the Zionist regime சொல்லிட்டு. அப்போ there is something working. அப்போ இது ஒரு மிகப்பெரிய ரீஜனல் வா, ஒரு மத கலவரம், உலக ஃபுல்லா அன்ரெஸ்ட் ஏற்படும். நான் சொல்றது ரொம்ப நாளா இல்லைங்க, 2025ல இருந்து பாருங்க, சரிங்களா? அப்போ நடந்துகிட்டு எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. அந்த அமெரிக்காவோட எலெக்ஷன் முடியறதுக்காக எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவோட எலெக்ஷன் நவம்பர்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் it could be either Donald Trump or Hillary Kamala Harris. It could be anyone. But America will go downfall gradually from 2025. Write my word, mark my word. Yeah. So this thing we have to stop, because of this the entire world is going to suffer because of America. Why you are not stopping the war? Why you are not being a solution to the problem? Why are you being a problem? America, I'm asking you, why are you being a problem? Be a solution. You are a superpower. Be a solution. மெசேஜ் தெளிவா சொல்லுங்க இவ்வளவு மெசேஜஸ் சொல்லுங்க சார். அழிவு தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை சொல்லிருங்க, என்ன பண்ணலாம்? இல்ல இங்க என்ன நம்ம தமிழகத்துல பிரச்சனை இருக்குன்னு தெளிவா சொல்லுங்க. ஐயா, உங்களுக்கு எல்லாம் ஒரு பார்த்துச்சு. இது நானு எங்க அப்பா சதாசிவம் சொல்றேன், நான் உங்ககிட்ட சொல்றேன். இது திருவேணிகிரி மகா அவதாரம் அப்படின்னா அது ஒரு புது அவதாரம். இந்த அவதாரத்துக்குள்ள எல்லாமே இருக்கு, எல்லா சக்திகளும் அடங்கும். இப்போ இந்த காலகட்டத்துக்கு வர வேண்டிய ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்குள்ளதான் இருக்க. ஐ அம் தி ஜீசஸ் கிரைஸ்ட். பலரா இந்த காலகட்டத்துல வர வேண்டியவர் அவரே எனக்குள்ளதான் இருக்காரு. அவருக்கு பெருஞ்சோதி ஆண்டவர். இந்த எண்ட் டைம்ஸ்ல அல் மஹதி அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம்ல குர்ஆன்ல குறிப்பிடப்படுது. அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க இந்த அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நான் எல்லா ஆத்மாக்களும் என்னுள்ள நடக்கும். இது எங்க அப்பா சதாசிவன் மீதான. அப்போ இந்த விஷயத்த சீரியஸா நம்ம இந்த யுத்தத்தை நிறுத்துற வேலையை தான் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து நமக்கு பெரிய பெரிய விஷயங்கள் வந்து பின்னால ஓடிட்டு இருக்கு. நமக்கு இந்த சின்ன விஷயங்கள் இப்ப நடக்கிற இந்த ஒரு ரேப் கேஸ், ஒரு கொலை கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து நம்ம பிஸியா இருக்கோம். ஆனா பின்னால வந்து பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு என்ன ஆபத்து அந்த வழிமுறை அது விட்டா சொல்லணும். அது சொல்லணும் சீட்டா கொஞ்சம் தமிழ்நாடு என்ன ஆபத்து அது வழிமுறை. ஐயா, இப்போ இந்த யுத்தம் வரும்போது இயற்கை பேரழிவு வந்து மிக கொடுமையா இருக்க போகுது. ஸ்ரீலங்கா டெஸ்ட்ராய் ஆக போகுது. நாட் ஓன்லி ஸ்ரீலங்கா, என்டையர் வேர்ல்டே, உலகத்தோட அன்ஸ்ட்ரக்சரே மாற போகுதுங்கிற இன்னொரு 4 வருஷத்துல. சோ இதுல தமிழ்நாடு வந்து தண்ணிக்குள்ள போகுது. ஐனே எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. இந்த சைடு கோவா, இந்த சைடு ஒடிசா வரைக்கும் ஃபுல்லா வந்து அப்படியே தண்ணிக்குள்ளதான் இருக்கு ஆல்ரெடி, சரிங்களா? எங்கேயாவது குண்டு பொம்மான்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டம் நியூக்ளியர் பொம்மை போட்டான் அப்படின்னா அதோட அதிர்வு வந்து தாங்காது. தப்பகாலம் தண்ணிக்குள்ள போச்சுன்னா அப்படியே சவுத்து டோட்டலா காலி ஆயிடும். இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு, சரிங்களா? அப்போ இதை நம்ம என்ன தடுக்கணும், எப்படி தடுக்கணும்னா முதல்ல மக்கள் அனைவரும் ஒண்ணு சேரணும். எப்படி சேரணும்னா நம்ம எல்லாரும் ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம், வெறின்னு பிரிஞ்சு கிடக்கணும். நம்ம எல்லாரையுமே மனிதம் அப்படின்ற ஒரு கொடையின் கீழே இப்ப வர வேண்டிய கட்டாயம். ஏன்னா இதுதான் டைம். This is the time. It's now or never. இந்த நேரத்துல மனிதமா மனுஷங்களா நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து நல்லதுக்கு ஒரு ஆபத்து, கெட்டது உலகத்தை அழிக்க போகுது. இதுதான் விஷயம். இதை நம்ம வந்து மக்களா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதை நம்ம செயல்பட்டு இதை நம்ம தடுத்து நிறுத்த போராடணும். இதற்கான சிறப்பான விஷயங்களை அந்த சதாசிவம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நான் செய்யறேன். இதை வந்து இந்த உலக மக்கள் தயவு செஞ்சு இந்த சைத்தானிய ஆத்மா கூட இருந்து சைத்தானியத்தை உணரும்படி அந்த சதாசிவனை நான் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த உணர்வை, அந்த ஆத்ம உணர்வை உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஃபுல் டெக்னாலஜி அந்த சதாசிவன் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான். இப்போதைக்கு நம்ம எல்லாரும் விழிப்புணர்வு அடையணும். விழிப்புணர்வு அடைந்தாதான் இந்த காலகட்டத்துல வர இருக்கிற பேராபத்தை நம்மளால தடுக்க முடியும். சிவசிவாய. அப்படின்னா ஒரு 4 வருஷத்துல அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கோ? ஐயா, இந்த வார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் யுத்தம்னு சொல்றாங்க. இது நான் சொல்ல கிடையாது, இது நான் எதுவுமே புதுசா சொல்ல கிடையாது.
நீங்க வந்து ஆல்ரெடி நாஸ்ட்ரோடாமஸ்ன்ற ஒரு ஃபேமஸான அறிஞர், அவர் வந்து இந்த காலகட்டத்துல ஒரு இம்மார்டல் ரூலர் ஒருத்தர் வருவாரு, அவர் வந்து உலகத்தை வந்து காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிருக்கு. நான் அதுக்கப்புறம் சிம்சன் ஒரு ப்ரெடிக்ஷன், அமெரிக்கால ஒரு ஃபேமஸான ப்ரெடிக்ஷன், ஒரு 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 டிராமா ஷோ. அது பாத்தீங்கன்னா அதோட டைரக்டரே ஒரு டைம் டிராவலர் தான், சரிங்களா? அவர் ப்ரீவியஸ்ல முன்னால என்ன நடக்குதோ அதெல்லாம் பின்னாலேயே வந்து படம் எடுத்துட்டு போயிட்டாரு. அதுல இந்த சதாசிவ ஐடியாரை வந்து என்னை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நானே உணர்ந்து நானே ஆச்சரியப்பட்ட விஷயம், சரிங்களா? நான் ஒரு ஆன்மீக பாதையில, தீவிர ஆன்மீக பாதையில இருக்கிற ஒரு சிவனடியார். எனக்கு இந்த காலகட்டத்துல அவன் வந்து மெய் உணர்வான் அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாத்துக்குள்ளுமே வந்து ஐயா ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது நன்மை தீமைகள் எப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றோம்னா, கிருத்த யுகத்துல 4 யுகங்கள்ல கிருத்த யுகத்துல முதல் தேவர்களும் அசுரர்களும் வேற வேற லோகத்துல இருந்தாங்க. கிருத்த யுகத்துல தேவர்களும் அசுரர்களும் வேற வேற லோகத்துல இருந்தாங்க, வேற வேற உலகத்துல இருந்தாங்க. அதே திரேத்த யுகத்துல நல்லவங்களும் கெட்டவங்களும் ஒரே உலகத்துல இருந்தாங்க. அதுதான் ராமாயணம். அதே துவாபர யுகத்துல நல்லவங்க கெட்டவங்க ஒரே குடும்பத்துல இருந்தாங்க. அதுதான் மகாபாரதம். ஆனா இந்த கலியுகத்துல நல்லதும் கெட்டதும் நமக்குள்ளே தான் இருக்கு. அப்போ நம்ம நல்லதை கிரகிக்கணுமா இல்ல கெட்டதை கிரகிக்கணுமா? நல்லதை நம்ம கிரகிச்சு நல்லதை செய்து நல்லதே சிந்திச்சு நம்ம இருந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னா நல்லது நம்ம கூட எப்பவுமே பற்றிக்கும். நீங்க கெட்டது நினைச்சாலும் நல்லது உங்க கூட தான் இருக்கும். ஆனா நீங்க கெட்டது யோசிக்கும் போது வேற ஒண்ணு உங்களை டாமினேட் பண்ணிடும். அதுதான் மாயை. மாயான்றவ வேற யாரும் கிடையாது, அவ்வளவு ஒரு யக்ஷினி தான், அவ்வளவு ஒரு ரூபினி தான். அவ வந்து மாய விளையாட்டுகளை விளையாடுவா. அந்த மாயையில மக்கள் வந்து தத்தளித்து மாட்டிட்டு இருக்கிறீங்க. இந்த மாயையை ஒழிச்ச, இந்த மாயையை நீக்க ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி, இது பயிற்சி தான். இந்த பயிற்சியை வந்து அந்த சதாசிவம் வந்து உங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறார். இது அந்த சதாசிவம் மலையில பண்ண சொல்லியிருக்கிறார். நான் வந்து ஒரு சதாசிவன் அடியார். சதாசிவன் தான் நம்ம பூர்வீகம், அங்கதான் நம்ம பல ஜென்மங்களான தொடர்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது சதாசிவத்துக்கு எல்லாரையும் வர வச்சு சதாசிவத்துல உங்க எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஒரு மலையா சதாசிவ மலை ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. சிவசிவாய ரஹராய சத்தியம் பம்போலே. அப்போ தீர்வோட தான் நான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு மக்கள் அனைவரும் தீர்வுக்காக குரல் கொடுங்க. இதுல ஸ்ட்ராட்டஜி வேணாம், இது நல்லதுக்காக நம்ம எல்லாரும் மனசாட்சியோட இந்த விஷயத்த நம்ம பண்ண போறோம். இது நான் சொல்றது ஏதாவது பிழை இருந்துச்சுன்னா நீங்க என்ன கேள்வி கேளுங்க. ஐயா நீங்க கேள்வி கேளுங்க. இது நான் இது பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்றேன். ஒன்று கூடி என்ன பண்ண சொல்றீங்க? முதல்ல என்ன இந்த ஜாதி மத இன ஒழிப்பு, இதை வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து கடவுள் ரத்தம் சத அப்படின்னு எலும்புன்னு சொல்லிட்டு உடம்பு எல்லாத்துக்குமே மனுஷன் தான் கொடுத்துருக்கான். இதை இணைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அவ்வளவு சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாது. ஜாதி வெறி ஊறி போய் ரத்தம், மத வெறி ஊறி போய் ரத்த வெறியில சுத்தினதுதாங்க, சரிங்களா? அப்ப இதை எல்லாமே நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். முதல்ல அவங்களுக்கு எடுத்து உணர்த்தணும். அதுதான் ஏனே சைத்தானிய ஆத்மாங்கிறது. சைத்தானியாங்கிறது விழிப்புணர்வு அடைய வைக்கும். நமக்குள்ள என்ன, நம்ம யாரு, நம்ம எதுக்கு இந்த பூமிக்கு வந்திருக்கோம், எதுக்காக இந்த பிறப்பு, வெறும் ஆசை பாசம் காமம் நம்ம வாழ்ந்து இருக்கிறோமே, இதுதான் நம்ம வாழ்க்கையா? அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு போர் அடிக்கலையா? ஆசை பாசம் காமம் மும்மலங்களால் மூடி கிடக்கிறீர்கள் சிவசிவா. மொத்தம் 7 சக்கரம் இருக்கு. இந்த 3 சக்கரத்திலே மலம் போட்டு அப்படியே மூடி இருக்கு. அதுக்கு மேல வெளியே வரல, சக்கரம் சுத்தல, 4 சக்கரமே சுத்தல. நமக்கு 6ஆம் அறிவே நமக்கு வேலை செய்யல. நம்ம வந்து ஒரு யோசிச்சு பாருங்களேன், ஒரு புலி சிங்கம் இல்ல ஏதோ நாய்நரி கரடி ஏதோ ஒரு மிருகம் அது பண்ற இனப்பெருக்கம் சாப்பிடுது, சுகமா வாழுது. அதுதானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு சக்தி இருக்கே, 6ஆம் அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தப்பா சொல்றீங்க, இன்னும் அந்த மேட்ரிக்கா வரல. 4 வருஷத்துல உலகம் சொல்றீங்கல்ல, அதுக்கு மக்களை ஒன்று கூடி என்ன பண்ணணும், அதை ஒன்று செய்ய சொல்லுங்க. தடுக்கும் வழி ஒன்று சொல்லுங்க. அது போதும். ஆபத்தை தடுக்கிறது என்ன வழி? ஐயா இந்த ஆபத்தை தடுக்கிறதுக்காக அந்த சதாசிவன் எனக்கு ஒரு பிளான் சொன்னான். அதன்படி நானு ஜோன் 6ல அந்த சதாசிவன் எனக்கு ஒரு விஷயத்த சொன்னான். அதாவது 18 அமாவாசை, ஆடி அமாவாசை தொடங்கி 18 அமாவாசை மயான பூஜை செய்ய வேண்டும். என்ன என்றால் மயானம் அப்படி என்றாலே வந்து அது வந்து புண்ணியாத்மாக்கள் வந்து வாழ்ற இடம். அந்த புண்ணியாத்மாக்களை நம்ம வந்து முதல்ல அவங்கள நம்ம குளிர்விக்கணும். இது ஆத்ம சாந்தி பூஜை. இந்த பூஜைக்கு பேரு ஆத்ம சாந்தி பூஜை. நம்ம இந்த லெட்டர் வந்து கார்பரேஷன் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சாச்சு. இது நம்ம வந்து நம்ம கோர்ட்லயும் கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு, சரிங்களா?
சோ இது வந்து நம்ம ஆத்மாக்களை நம்ம அமைதி பண்ணா அந்த ஆத்மாக்கள் வந்து நம்மளோட குலதெய்வங்களுக்கு மெசேஜ் கொடுக்கும். குலதெய்வம் வந்து சாந்தியை கடவுள் சிவபெருமான்கிட்டே நமக்காக போராட சொல்லி இயங்கும். அப்போ அந்த கடவுளோட அருள் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த விஷயத்த நம்ம வந்து பண்ணியாக்கணும். இது வந்து நிறைய பேர் நிறைய விஷயம் இதை பத்தின கான்ட்ரோவர்சிஸ் எல்லாம் இருக்கும். ஆனா இது ஒரு தீர்வு. இந்த தீர்வு வந்து நாம எல்லாரும் சேர்ந்து இருந்து இதோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் அங்கதான் இருக்கோம், இங்கதான் போகிறோம். We come from the dust and we go to the dust. மயானத்துல ஆத்ம சாந்தி பூஜை எல்லாருமே கலந்துக்கலாம். அதாவது பரிசுத்த ஆத்மாக்கள் வந்து கலந்துப்பாங்க. ஐயனே நம்ம வந்து எப்படி பண்ணோம்னா இது எல்லா மயானங்களையும் பண்ணா இன்னும் சிறப்பு. எப்படி அப்படின்னா நான் இந்த விஷயத்த சொல்றேன், இதுல வந்து நான் ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறேன். இப்போ நம்மள வந்து நம்ம ஆத்மா போச்சுன்னா மொத்தம் 14 நாள் ஆகும். இந்த ஆத்மா மொத்தம் பிராணா உபானா உடானா அப்படி உடானா 14 நாள்ல போகும். உடானா போனதுக்கு அப்புறம் நம்ம 14 காரியம் செஞ்சிடறோமா? இது மொத்தமா அந்த உடம்பு வந்து கார்பஸ் ஆகிறதுக்கு 40 நாள் ஆகும். அந்த 40 நாள் காரியம் இஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனா கிறிஸ்டியானிட்டியில பாத்தீங்க அப்படின்னா இந்த அவங்களுக்கு அந்த ரூல்ஸே கிடையாது. அவங்க வந்து சுத்தம்னா அவங்க அப்படியே விட்டுருவாங்க. அப்போ அந்த ஆத்மாக்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே நம்ம முன்னோர்கள் ஆத்மாக்கள். அப்போ அந்த ஆத்மாக்கள் எல்லாமே வந்து அவாவா நல்லது. அதெல்லாம் நம்ம சாந்தி படுத்தணும். ஏன்னா எல்லா ஆத்மாக்களும் சாந்தி படுத்தணும். கெட்ட ஆத்மாக்களும் நம்மளால வழிக்கு கொண்டு வர முடியும். சதாசிவன் யாரு? மண்டை ஓடுகளும் மயான கூடிகளோட ஆட்டம் போட்டு தானே எங்க அப்பா சதாசிவன். அப்போ எல்லாத்தையுமே தன்பால் இழுக்க முடியும். இது நான் ஆடி அமாவாசை நான் தொடங்கிட்டேன். ஒரு 4 இயர்ஸ்ல இந்த பிரச்சனை நடக்கும். ஆமாங்க, என்ன 4 வருஷம், இதுதான் 6 வருஷம். இந்த யுத்தம் வந்து மயானத்துல இந்து மயானத்துல மட்டும் தான் பண்ண முடியும். இது எல்லா மயானத்திலும் பண்ணுங்க. என்ன தயவு செஞ்சு இந்து முஸ்லிம் கிறிஸ்டியனும் இதுக்கு மேலயும் அனுமதி கிடைக்குமா? இந்து மயானத்துல உங்களுக்கு தெரியாது. அனுமதிக்காக நாங்க கோர்ட்ல நம்ம கேஸ் கார்பரேஷன் எல்லாம் கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட் சிஎம் காமிச்சிருக்கோம். இது நடத்தி ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு யாருக்கும் புரியல. புரியறதுக்கு உண்டான வேலையை நம்ம செய்யணும். நீங்க இந்துத்துவ ரீதியா இதை பண்ணணும். நீங்க உங்களுடைய இது பொதுவா நீங்க பண்றீங்க. ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க? இந்துத்துவ ரீதியா பண்றாங்க. அது விருப்பம் உள்ளவங்க பண்ணுவாங்க. விருப்பம் உள்ளவங்க அவங்களுக்கு தெரியும். அந்த இஸ்லாத்துல முல்லாக்கள் இருக்காங்க. இன்னும் ஒரு படி தான் பண்ணணும். இல்ல இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் கலக்காரம் இது எல்லாமே போயிட்டு ஒண்ணுமே இல்ல. ஒரு யாகம் வளர்த்து அத எல்லாம் நான் பூஜை மூலிகை பொருளா சொல்றேன். 108 மூலிகை பொருள் சொல்றேன். அது எல்லாத்தையுமே யாகத்தை போட்டு அதை ஒண்ணுனா போட்டு அரசர்கள் வந்து மர்த்தன்சிய மகாமந்திர பூஜைகள் நடத்தணும். அரசர்கள் ஸ்டாலின் மாதிரி இருக்காங்க, முதலமைச்சர் மாதிரி அரசர்கள் மர்த்தன்சிய மகாமந்திர பூஜை நடத்தினா இது வந்து சரியாயிடும். ஐயா எல்லாருக்கும் அந்த சதாசிவன் வேண்டுகோள், தயவு செஞ்சு இந்த கண்டென்ட் எல்லாத்துக்கும் ரீச் ஆகிறதுக்கு நம்ம வழிவகை செய்யணும். இத பத்தி கார்ப்பரேஷன் இது கொடுத்திருக்கீங்களா? ஆமா, லெட்டர் விஷயம் லெட்டர் இருக்கா? சரி, ஓகே. காப்பி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லெட்டர் இருக்கு. அது கொடுத்து எவ்வளவு நாள் ஆகுது? கொடுத்து ஒரு 20 இயர்ஸ். 20 days. பதில் எதுவும் வரல. பதில் எதுவும் நீங்க போய் நேர்ல கேட்டீங்க. சொல்லுங்க சார். இல்ல இப்ப நம்ம கோர்ட்ல இருந்து சார் சொல்லுங்க, இந்த எதுக்காக இது கொடுத்துறீங்க அது சொல்லுங்க. இது நான் படிச்சறேன் கம்ப்ளைன்ட். ஒரே நிமிஷம் படிங்க. பொருள்: உலக அமைதி கோரி பாலஸ்தீன் மற்றும் உக்ரைன் போர் நிறுத்தம் வேண்டி ஆத்ம சாந்தி பூஜை நடத்திட அனுமதி கோரி ஐயானான் ஒரு சிவனடியார் ஈசனாரால் வாழ்ந்தவர். தற்போது உலக சூழ்நிலையில் மற்றும் உலக பருவநிலை கருத்தில் கொண்டு உலக நன்மைக்காக மற்றும் உலகில் வாழும் அனைத்து ஜீவராசிகள் மற்றும் மனித இனத்தின் நன்னலத்திற்காக வலியுறுத்தி என்னப்பன் சதாசிவன் உலக அமைதியை கோரி பாலஸ்தீனம் மற்றும் உக்ரைன் போர் நிறுத்த வேண்டி ஆத்ம சாந்தி பூஜை நடத்திட ஓட்டேரி இடுகாட்டில் வரும் ஆடி அமாவாசை அன்று 4/8/2024 இரவு 11 மணி முதல் 3 மணி வரை பூஜை நடத்த அனுமதி கோரி விண்ணப்பித்திருக்கிறேன். இப்பூஜை 18 மாதங்கள் அமாவாசை அன்று செய்வதன் மூலம் நம் முன்னோர்களின் ஆத்மாக்கள் அனுமதி அடைந்து அந்த அருள் சதாசிவனை பிரார்த்திக்க செய்ய கோருதல். அதன் மூலம் உலக அமைதி கிட்டும். சுடுகாடு என்பது கேட்டுங்க, இடுகாடு என்பதே புனித ஆத்மாக்கள் வாழும் இடமாகும். இப்புனித ஆத்மாக்கள் இப்புனித இடத்தில் இப்பூஜை நடத்துவதில் மாபெரும் பலன்கள் மற்றும் உலக அமைதி அடைந்து மக்கள் செழித்து வாழ்வர் என்பதே தத்துவம். சிவ சிவாய. இது எங்க அப்பா சதாசிவன் சொல்ல சொன்னான், நான் சொல்லிட்டேன். அவன் பண்ண சொல்றான்,
நான் பண்ணிட்டேன். இதுக்கும் இந்த உடம்புக்கும் சம்பந்தமே இல்லை. இது அந்த சதாசிவன் சொல்றத இந்த மனசுல ஏத்தி, இந்த மண்டலை ஏத்தி அதை உங்ககிட்ட சொல்ற ஒரு கருவினா, நான் ஒரு போஸ்ட்மேன். எல்லா அவதாரங்களும் ஒரு போஸ்ட்மேன் தான். அவங்க கடவுள்கள் இல்ல. அவதாரங்களை கடவுளா கும்பிடுறதை நிறுத்துங்க. கோயில் குளத்துக்கு போயிட்டு கல்ல சாமின்னு கும்பிடுறதை நிறுத்துங்க. நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கு மந்திர சொல்லியதடா. சுட்ட சக்தி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ, நட்ட கல்லும் பேசுமோ, நாதன் உள்ளிருக்கையில், நாதன் உள்ளிருக்கையில். அப்போ கடவுள்ன்றோம் நமக்குள்ளதான் இருக்கான். அவன் வெளியே இந்த கோயில்கள்லயோ இந்த கல்லுலயோ இந்த அபிஷேகத்திலயோ கிடையாது. ஓ மனசுக்குள்ள இருக்கான். நீ பண்ற நன்மை தீமைகளை கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கான். அதை உணர்ந்தாலே சைத்தானிய ஆத்மாங்கிறத நீங்க உணர்ந்துறீங்க. ஏன் இது கொஞ்சம் என்ன, எப்போ இது அழிவு வரும் சொல்லியிருக்கீங்க? 2028 இதோட உச்சம். அதுக்கப்புறம் 2029, 30 இது புது உலகம் அமையும். இது யாரால அமையும் அப்படின்னா, அமெரிக்காவோட டொனால்ட் ட்ரம்போட பொண்ணு ஈவாங்கா ட்ரம்ப் இருக்காங்க இல்லையா, டொனால்ட் ட்ரம்போட பொண்ணு. அவங்க வந்து ரீஸ்ட்ரக்சருக்கான ஒரு விஷயத்தை ஒரு முன்னெடுப்பாங்க. அது ஏன்னா அவங்க நமக்கு வந்து சிவனடியாரா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சொல்றது அவங்க செய்யும் போது ஒரு புது உலகம் பிறக்கும். 2030 இது சாத்தியம். சிவசிவாயார